காலையில மேய்க்கிற அண்ணன் வீட்டுக்கு போனனுங்க. ஐயோ பாத்தீங்களா, இப்பவே செஃப் கேப்ப போட்டேன், அப்புறமா போட்டுக்கிறேனுங்க. அப்படி போனப்ப அண்ணன் பையன் இருந்துட்டு அத்தை அத்தை களி செஞ்சு கொடுத்தேன்னு கேட்டான். ஏண்டா கண்ணு, உங்க அம்மால போய் கேட்கலாம்லன்னு கேட்டேன். அந்த வாண்டு என்ன சொல்லுச்சு தெரியுமா? வெடிய வெடிய வெளியே உட்கார்ந்து விசிறிக்கிட்டே இருந்ததாமா, விடிஞ்ச உடனே இப்பத்தான் தூங்க போயிருக்கு அப்படின்னா. சரி கண்ணு, என்ன களி வேணும்னு கேட்டேன். அதுக்கு அத்தை எனக்கு வெந்தய களி செஞ்சு கொடுன்னு கேட்டான். சரி கண்ணு இரு பண்ணிட்டு வரேன்னு திரும்புறதுக்குள்ள வெடுக்குன்னு கைய புடிச்சிட்டான். என்னடான்னு கேட்டா, அத்தை நீதான் அரசியலோட சேர்த்து சமைப்பியாமே, அந்த மாதிரி இதையும் செய்ய பாப்போம் அப்படின்னு கேட்டு போட்டா. ஏதோ தக்காளி வெங்காயம் கத்திரிக்கான போட்டு எங்க கட்சிய பத்தி ஏதோ பேசணும் இல்ல, இப்ப என்ன பேசுறேன்னு நானும் பாக்குறேன் பொண்ணு அப்படின்னு சொன்னான். நமக்கு என்ன தெரியும், நம்ம டப்புனே செஃப் கேப் எடுத்து மாட்டிட்டு கிண்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏங்கண்ணே, களி செஞ்சுட்டே அரசியல கிண்டட்டா இல்ல கிண்டிட்டே களி செய்யட்டா அப்படின்னு கேட்டேன். முதல்ல ஏதோ ஒரு அரசியல சொல்லி போட்டு அப்புறம் களிய கிண்டத்த அப்படின்னா. ஆட பெரம்பூர்ல இருக்கிற பெரியம்மாக்கு போன் பண்ண, அவங்களும் உங்க அம்மால மாதிரிதான் விடிய விடிய விசிறிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாங்களாமா. ஏன் பெரியம்மா விசிறிக்கிட்டு இருந்த, தூங்க வேண்டியதானேன்னு கேட்டேன். பெரியம்மா ஏதோ சொல்லுச்சுங்க, ஏதோ கேரியர் பீஸ்ன்னு ஏதோ சொல்லுச்சுங்க. அது சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள அண்ணன் பையன் வந்து, ஃபீஸ் கேரியர் இல்ல, கேரியரோட உச்சத்தை விட்டுட்டே எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு. என்னடா இது, கேரியரோட உச்சத்தை விட்டு போட்டு வந்து டிஃபன் கேரியரை திறந்து ஃபீஸ் கேரியரை புடுங்கிட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதை கேட்டமுன்னா நீங்க சேனலை பிளாக் பண்ணிருவீங்க அப்படிங்கறதுனால நான் சொல்லியிருக்க கூடாது. ஆனா தம்பி கிட்ட பேசுனத ரெக்கார்ட் ஆயிருச்சு. சரி ரெக்கார்டானா ஆயிட்டு போகுது, டிவில போடுவேன், என்ன ஆகுதுன்னு பாத்துரலாம். அட சேனல் பிளாக் பண்ணா நல்லது தானுங்க. எங்க டெப்டி சிஎம் இருக்காருலங்க, முன்னாள் டெப்டி சிஎம், அவரை போய் பார்த்துட்டு வரலாமுங்க. எங்க மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வரலாம்ல. ஏங்க இந்த தாவேக்கா ஆட்சியே சரியில்லைங்க. தாவேக்கா வெறும் ரீல்ஸ் ஆட்சி தாங்க நடத்திட்டு இருக்கு, ரியல் ஆட்சியே நடத்தலைங்க. சட்ட ஒழுங்கு சந்தல மட்டும் இல்லைங்க, பொந்தலையும் சிரிக்குதுங்க. இப்படி எப்படி திரும்பி பார்த்தாலும் தாவேக்கா ஆட்சி சரியில்லைங்க சரியில்லைங்க சரியில்லைங்க. கேட்டுச்சுங்களா? சேனலை பிளாக் பண்றீங்களா? நாங்க போய் எதிர்கட்சி தலைவர் எங்க உதயநிதி அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறோம். சிஎம் சார், சிஎம் அங்கிள், கேட்டுச்சா கேட்டுச்சா? அப்புறம் எங்க வாண்டு ஒண்ணு சொல்லிச்சுங்க. என்னடா சொன்னேன்னு கேட்டனுங்க. சரி தக்காளி வெங்காயம் கத்திரிக்கான்னு சொன்னீங்க, இந்த களிக்கு என்ன வெய்ய பாக்கலாம் அப்படின்னு கேட்டானுங்க. நான் உடனே எடுத்துட்டுங்க கிண்ட ஆரம்பிச்சுனுங்க. தண்ணில வெந்தயத்தை ஊற வச்சு நல்லா கிண்டுனா களி கிடைக்கும். தண்ணி வெந்தயம் களி. நானே சொல்லட்டுமா இல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? தண்ணி வெந்தயம் களி தாவேக்கா. அவ்வளவுதாங்க. வெந்தய களியில கட்சி பேர் வந்துருச்சா? ஆனா கட்சி இன்னும் வேவலையே. அப்புறம் முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவை நம்ம எப்ப வேணாலும் டெலீட் பண்ணிடுவோம், அதுக்குள்ள எல்லாரும் பாத்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன, தாவேக்கா எம்எல்ஏ பல்லவியா 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 பல்லவி ஒரு பேட்டி கொடுத்தாங்கங்க. யூஸ்வலா அவங்க கட்சியில பேட்டி எடுத்தவங்க பேட்டி கொடுக்கறதுதான் வழக்கம். ஆனா இப்போ பல்லவியே பேட்டி கொடுத்தாங்க. அதுவும் எப்படி, என்னமோ சொன்னாங்களே, பீஸ் கேரியரை புடுங்கிட்டு போடுறாங்கோ. என் தளபதி கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்து டிஃபன் கேரியரை திறந்துட்டு இருக்கும் போதே பீஸ் கேரியரை புடுங்கிட்டு போயிடுறாங்க. புடுங்கிட்டு போன ஆள் யாருங்கிறத நானே கண்டுபிடிச்சிட்டேன். எப்படிதான் கண்டுபிடிச்சேன்? இப்படி நான் பார்க்கும்போது சிகப்பு சட்டை கருப்பு பேண்ட், சிகப்பு கருப்பு, அப்ப திமுக தான். திமுகவே தாங்க. உடனே பேட்டி கொடுத்த பல்லவிய பேட்டி எடுத்தவங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. இத நாங்க ஒளிபரப்பலாமா அப்படின்னு எல்லாம் கேட்கல. ஆட்சி பல்லவி உடனே ஆட்சி எங்களோடதுங்க, போடுங்க தைரியமா போடுங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், என்ன வேணா பேசலாம், இங்க வாய் அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லல. ஆனாலும் அந்த பேட்டி ரிலீஸ் ஆயிருச்சு. அவசரப்பட்டு ரிப்பன் கட் பண்ண பல்லவியுடைய பேட்டிய அவசரப்பட்டு சேனல் கட் பண்ணிட்டாங்கோ. இன்று அந்த வீடியோ டெலீட் செய்யப்பட்டு விட்டதாம். இப்படி பல்லவி பேட்டி கொடுத்ததாகவோ அதை இந்த சேனல் பேட்டி எடுத்ததாகவோ நீங்க யாராவது அப்படி கற்பனையாவோ கற்பனையிலேயோ பார்த்திருந்தாலோ கேட்டிருந்தாலோ அதுக்கு சேனல் பொறுப்பல்ல. பாத்தீங்களா,
இதுக்குதான் அரசியலையும் கலியையும் ஒன்னா கிண்டக்கூடாதுங்கிறது. பாத்தீங்களா, அண்ணன் பையனுக்கு வெந்தய களி செஞ்சு கொடுத்தத பேட்டி கொடுக்கலான்னு வந்த நானு பல்லவியுடைய பேட்டிக்கு போயிட்டேன். எதனால? தாவேக்கா சரியா நடந்துகிட்ட இதெல்லாம் ஏன் நடக்க போகுது? நான் என்ற பெரியமா கிட்ட கேட்டேனுங்க. பெரியமா, இந்த சமையல் எல்லாம் சரியா பிசினஸ் போறது இல்லைங்க, வேற ஏதாவது புதுசா பண்ணலாம்னு இருக்கிறேன், என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். பெரியமா கேட்டாங்க, நீதான் மாசம் மாசம் எல்லாத்துக்கிட்டயும் 100 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனைன்னு. ஆமா பெரியமா, கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க பெரியமா. கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றிங்க, கொடுக்க போற எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் நன்றிங்க. பெரியமா சொன்ன மாதிரி எல்லாரும் மாசம் மாசம் கொடுங்க, நம்ம தொடர்ந்து கொடுங்க, நான் 100 ரூபாய்க்கு மேல கொடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. நீங்க எங்களுக்கு மட்டும் தர்றதில்ல, நீங்க இன்னும் நிறைய பேத்துக்கு தர மாதிரி தான் இருக்கும். அதனால வெறும் 100 ரூபாய் மட்டும் நம்ம சேனலுக்கு அனுப்புங்க. ஐயோ, இதுதாங்க பிரச்சனை. சமைக்கிறப்போ அரசியல் பேசுறப்போ நன்றி சொல்றது, ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. எங்க விட்டேன்? பெரியமா கிட்ட பிசினஸ் என்ன பண்ணலான்னு கேட்கணும். பெரியமா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாங்க, தமிழ்நாட்டுல நீ இந்த கேரியர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணாதான் நல்லா பிசினஸ் ஓடும். ஒன்னா டிஃபன் கேரியர் பிசினஸ் பண்ணு. ஏன்னா அதுக்கு நீ பெருசா பிராண்ட் அம்பாசிடர் எல்லாம் பிடிக்க வேண்டியது இல்ல. நம்ம சிஎம் உடைய ஏ அந்த வேலையை பார்த்திருக்கு. நீ வேணா ஏல ஒரு ஷூட்டே எடுத்திருக்கலாம். கெரியரின் உச்சத்தை விட்டு வந்த நம்ம சிஎம் பயன்படுத்திய டிஃபன் கேரியர் இதோ 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 உங்களுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படின்னு சொன்னா ஈஸியா சேல்ஸ் ஆகும். அது கூட கொஞ்சம் அங்க இங்க நின்னுலாம் தான் சேல்ஸ் ஆகும். ஆனா இதை விட சூப்பரான பிசினஸ் ஒண்ணு இருக்கு, பீஸ் கேரியர் பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பெரியமா, பீஸ் கேரியர் வாங்கி மாட்டினா நம்மளது எப்படி சேல்ஸ் ஆகும்? ஆனா என்ன நீ தமிழ்நாட்டை பத்தி ஒண்ணும் புரிஞ்சுக்காம பேசுற? தமிழ்நாட்டுல நீ போய் பீஸ் கேரியரை மாட்டிட்டு வந்தா இன்னொருத்தவங்க புடுங்கிட்டு போயிருவாங்க. அப்படி புடுங்கிட்டு போறது சிசிடிவிலே வருது. நீ கூட நேத்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தியே, அந்த மாதிரி தான் கண்ணு. நீ பீஸ் கேரியர் பிசினஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டுல மோஸ்ட் வாண்டட் பிசினஸ், மோஸ்ட் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற பிசினஸ் அதுதான். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டரை குமிச்சு வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஏன் பெரியமா, நீ சொல்றத பார்த்தா நம்ம சின்னக்கா பையன் சின்ராசு புறா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானே, அந்த மாதிரி சொல்ல வரியா? அது என்னடி புறா பிசினஸ், அது என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு பெரியமாக்கு தெரியாம கேட்டுச்சு. ஆட நம்ம சின்ராசு புறா வளர்த்திக்கிட்டு இருந்தான். அதை ஒரு நாள் இன்னொருத்தவங்களுக்கு வித்து போட்டான். அவரு அந்த புறாவை பறக்க விட்டா அது பறந்து சின்ராசு வீட்டுக்கே வந்துருச்சு. அதத்தான் கேக்குறேன். அதே மாதிரிதான் நம்ம பீஸ் கேரியர் பிசினஸுமானு. ஏன்னா நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க புடுங்கி கொண்டு வந்து நம்ம கிட்டே திருப்பி கொடுத்துருவாங்களா? நம்ம ஒருத்தங்களுக்கு பீஸ் கேரியர் வித்தோம்னா அவங்க கொண்டு போய் மாட்டுவாங்க, இன்னொருத்தவங்க புடுங்கி கொண்டு வந்து நம்ம கிட்டே கொடுத்துருவாங்களா? நல்லா இருக்கு இந்த பிசினஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு தடவை பண்ணா போதுமே. ஏன் பெரியமா, கேரியரின் உச்சம், டிஃபன் கேரியர், பீஸ் கேரியரு, இந்த தமிழ்நாட்டை கேரியரே உச்சத்துக்கு கேரி பண்ணிரும் போல இருக்கே. ஃபீஸ் கேரியர், டிஃபன் கேரியர், ஃபீஸ் கேரியர், டிஃபன் கேரியர் உச்சத்துக்கு போக போகுது. கெரியரின் உச்சத்திலிருந்து வந்தவரின் ஆட்சியால். தண்ணி ஊத்தி வெந்தயத்தை வேக வச்சா வர களி இருக்குல்லங்க, தாவேகா. உடனே யாராவது வந்து இவ ஒரு கிறுக்கிங்க, வெந்தயத்தை வச்சு யாராவது களி பண்ணுவாங்களா? கஞ்சி தானே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே ஒரு கட்டை எடுத்து வெளியே வச்சுட்டு தண்ணி ஊத்தி வெந்தயத்தை வேக வச்சோம்னா கஞ்சி வந்துரு. சொல்லி பாருங்க, தண்ணி வெந்தயம் கஞ்சி. தாவேக்கா வரல. தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய், தண்ணி வெந்தயம் கஞ்சி. உங்க கட்சி ஆட்சியில் நான் சமையலில் தனியாட்சி செய்து விடுவேன். அப்புறம் நமக்கு பேமெண்ட் அனுப்புற எல்லா தோழர்களுக்கும் நன்றி. இப்ப நம்ம புதுசா இந்த சமையல் பண்றதுனால கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. அதை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. போக போக சமையல் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இது நீங்க சிரிப்பதற்காக மட்டும் இல்ல, சிந்திப்பதற்கும் அப்படின்னு போய் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிரிப்பு வந்தா மட்டும் சிரிச்சிருங்க, மத்தபடி தமிழ்நாடு சிந்திக்கும்னு இப்ப சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த ரீல் சமையல் இன்னைக்கு முடிஞ்சிரும். ஆனா இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் ரியல் சமையலுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நம்ம செஞ்ச சமையல் தண்ணி வெந்தயம் களி. இது நம்ம சொன்னோம், அவங்க தண்ணி வெந்தயம் கஞ்சி. சோ தாவேக்கா நம்ம சமையலுக்கான வேலையை நமக்கு அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எப்பவும் நம்புவோம். எதையாவது சமைப்போம். எனவே பேசுவோம்,
பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.